2001, 2006 அதிமுக ஆட்சியின் போது வருவாய்த்துறை அமைச்சராக பதவி வகித்த ஓபிஎஸ் வருமானத்திற்கு அதிகமாக 1.77 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக திமுக ஆட்சியின் போது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ஓபிஎஸ் மனைவி விஜயலட்சுமி, மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் குமார் உட்பட அவரது உறவினர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. பல ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்த போது வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தமிழக அரசு அறிவித்தது. இதையடுத்து கடந்த 2012ஆம் ஆண்டு போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி ஓபிஎஸ் உள்ளிட்ட அனைவரையும் இந்த வழக்கில் இருந்து விடுவித்தது. சிவகங்கை கோர்ட் தீர்ப்பளித்திருந்தது. இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சிவகங்கை கோர்ட் அளித்த தீர்ப்பை ரத்து செய்தார். மேலும் இது தொடர்பான வழக்கை மதுரை சிறப்பு கோர்ட்டில் நடத்த வேண்டும் என்றும் ஆணையிட்டார். இதையடுத்து தன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மறு விசாரணை செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஓபிஎஸ் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனை விசாரித்து வந்த சுப்ரீம் கோர்ட் ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை மறு விசாரணை செய்ய இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்தது. சிறப்பு நீதிமன்றத்தின் அதிகாரத்தை சென்னை ஹைகோர்ட் எடுத்துக்கொண்டு குற்றச்சாட்டு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளது. ஓபிஎஸ் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் சிறப்பு நீதிமன்றமே முடிவு எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம் பாளையத்தில் தாய், தந்தை, மகன் என ஒரே வீட்டில் 3 பேர் கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியடைந்தேன். கடந்த ஆண்டும் பல்லடம் பகுதியில் இதேபோன்று வீட்டில் புகுந்து ஒரே குடும்பத்தில் 4 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது. சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருப்பதால் தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. காவல்துறைக்கு பொறுப்பான முதல்வரோ இது குறித்து எந்த கவலையும் இன்றி இருக்கிறார். மாநில அரசின் முழு முதற் பணியான சட்டம் ஒழுங்கை காக்க இயலாத திமுக அரசால் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாதாக இருக்கிறது. எதிர்க்கட்சியினரையும் அரசை விமர்சிப்பவர்களையும் கைது செய்ய மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தாமல் அவர்கள் பணியை சுதந்திரமாக செய்ய அனுமதித்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் உள்ள மாநில பேரிடர் மேலாண்மை செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். மழை நிலவரம், மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார். தொடர்ந்து அமைச்சர் கூறும்போது, மழையை எதிர்கொள்ள மாவட்ட கலெக்டர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் 2229 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. காவிரி படுகை மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என அவர் கூறினார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி S. கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் CR மலர்வண்ணன் செந்தில் பாலாஜியிடம் பறிமுதல் செய்து தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அளிக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் N. ரமேஷ், ஆவணங்களின் நகல் சிறப்பு நீதிமன்றத்தின் வசம்தான் இருப்பதாகவும் அங்கிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார். இதையே பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இதனிடையே ஆவணங்களின் நகல் கிடைக்கும் வரை தடயவியல் துறை கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனுக்கு பதிலாக அடுத்த சாட்சியிடம் விசாரணை நடத்தலாமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து அடுத்த விசாரணையின் போது தெரிவிப்பதாக அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நிருபரிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசுக்கு திமுக அரசு தான் கடிதம் எழுதியுள்ளது. இதுகுறித்த செய்தி பத்திரிகையில் வந்துள்ளது. தற்போது ரத்து செய்யக்கோரி கடிதம் எழுதுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் நாடகம் அரங்கேற்றியுள்ளார். சுரங்கம் அமைக்க அனுமதி கோரியதே திமுக அரசுதான். தமிழகத்தில் தினமும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பாலியல் துன்புறுத்தல் ஆகியன நடந்து கொண்டுள்ளன. திமுக அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளது. அடியோடு சீர்கட்டுள்ளது. வணிகர்களுக்கு வரி மேல் வரி போட்டு பாதிக்க செய்வது வேதனை அளிக்கிறது. இதனை குறைக்க மத்திய அரசை மாநில அரசு வலியுறுத்த வேண்டும். நாகையில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கண்டறிந்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கூறினார். மேலும் நிருபரிடம் பேசிய அவர், அதிமுக ஆரோக்கியமான கட்சி, திமுக மாதிரி அடிமை கட்சி கிடையாது. சுதந்திரமாக செயல்படும் கட்சி. இங்கு வாரிசு அரசியலுக்கு இடமில்லை. யார் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு வாய்ப்புண்டு, இடமுண்டு. ஆலோசனை கூட்டம் என்பது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு. இது உதயநிதிக்கு தெரியாது. அவர் தற்போதுதான் அரசியலுக்கு வந்தார். உடனே MLA, அமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகிவிட்டார். அவர் குறித்து இன்னும் சொல்லலாம். அவராக புரிந்து கொண்டு நடந்தால் நல்லது என EPS கூறினார். சென்னையில் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய நடிகை கஸ்தூரி, கடந்த 4 ஆண்டுகளாக ஹைதராபாத்தில் வசித்து வருகிறேன். 2 படம், 2 தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறேன். படப்பிடிப்பு தடைப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எனது மகனின் கல்வியும் தடைப்பட்டுள்ளது. எனவே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடும் நடைமுறையில் தளர்வு கோரியுள்ளேன். திங்கட்கிழமைதான் இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இசைவாணி விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து ஊடகத்தினர் மற்றும் பொதுமக்களே கேட்கின்றனர். இதிலிருந்து நீங்கள் அரசின் செயல்பாட்டை புரிந்து கொள்ளலாம். அரசால் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை போலிருக்கிறது. இசைவாணி மீது ஏன் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று என்னிடம் கேட்கிறீர்கள். ஆனால் போலீசார் என் மீது நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனவே இது குறித்து என்னால் பேச முடியாது. சிறையில் புத்தகங்களை படித்தேன். நான் யார் நம்பிக்கையும் கொச்சைப்படுத்தவில்லை. ஒருவர் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக் கூடாது என அவர் கூறினார்.
மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு வழங்கிய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு உரிமம் வழங்கியதால் அப்பகுதியில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. பிரதமர் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு மத்திய அரசு வழங்கியுள்ள உரிமத்தினை ரத்து செய்திட வேண்டும். குறிப்பிட்ட அந்த பகுதியில் கவட்டையம்பட்டி, எட்டிமங்கலம், வல்லாலப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரைப்பட்டி மற்றும் நரசிங்கமப்பட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளன. அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலம். இது குடைவரை கோவில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்களுக்கு பிரபலமானது. இந்த பகுதியில் எந்த ஒரு சுரங்க நடவடிக்கை மேற்கொண்டாலும் அது ஈடு செய்ய முடியாத அளவிற்கு சேதங்களை ஏற்படுத்தும். சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது. சுரங்க அமைச்சத்திற்கு தகுந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.